நல்லா இருக்கியம்மா? ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன விசாரிக்க ஒருத்தர் இல்லைன்னு கவலைப்படாதம்மா. ஏசு இருக்காருமா. ஏசப்பாக்கு என் மேல அன்பே இல்ல, ஒரு அற்புதமும் நடக்க மாட்டேன்னு நினைக்காதம்மா. ஏசப்பா உனக்காக உயிரே கொடுத்துருக்காருமா. உன் மேல அன்பு இல்லாமையாமா உயிரை கொடுத்தாரு? உன் தலையில எத்தனை முடி இருக்குன்னு தெரியுமாமா? தெரியாது. ஆனா ஏசப்பா எண்ணி வச்சிருக்காரு. உன்னைய உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காராம். அப்படின்னா உன்னை எப்படி கவனிச்சு பாக்காருன்னு புரியுதாமா? யாரைய நினைச்சு பயப்படியாமா? பயப்படாது, அது ஒன்னும் ஆகாது. ஏசப்பா சம்மதம் இல்லாம ஒரு சிட்டு குருவி கூட கீழே விடாது. நீ சாதாரணமா உள்ள ஆளாமா, அவரோட பிள்ளைமா, உன்னை விட்டுருவாரா? பயப்படாம தைரியமா இருந்து ஜெபம் பண்ணுமா. எசேக்கியா ராஜா கேன்சர் வியாதியில சாக போற நிலைமையில இருந்தாரு. அவர் அழுது ஜெபம் பண்ணாரு. அவர் ஜெபத்தை கேட்டு ஆயுசு நாள் கடை கூட்டி கொடுத்தாருமா. அதோட கேன்சர் வியாதி சுகமாயிட்டுது. உன் வியாதியும் சுகமாகுமா, கவலைப்படாதம்மா. அவர் பார்வையில குத்தம் குறை இல்லாம நீ வாழணும். கல்யாணமே ஆகலன்னு கவலைப்படியாமா, சீக்கிரம் ஆகுமா. மனுஷர் தனியா இருக்கு, நல்லது இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஏத்த துணைய ஏத்த நேரத்துல கொண்டு வருவாரு. நீ ஜெபம் பண்ணி காத்துருமா. பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படாதம்மா, பிள்ளைகளை எல்லாம் நல்லபடியா வைப்பாரு. உன் பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்மா. கடனை நினைச்சு கவலைப்படாத. இனிமேல் கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணு. என்ன தேவைப்பட்டாலும் முதல்ல ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணு. நீ கடன் வாங்காம நடத்துவாருமா அவரு. பூமியில உள்ள வெள்ளியும் பொண்ணும் அவரோட இருமா. எனக்கு இந்த வெள்ளியும் பொண்ணும் தாங்கன்னு கேளுமா. நீ புள்ளமா, உனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. உனக்கு தராம வேற யாருக்கு தர போறாரு? நீ கேட்க மாட்டேங்க, அதான் அவர் மௌனமா இருக்காரு. சோர்ந்து போகாம நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுமா. உன் வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் தாயி. என் பேர் தான் ஐஸ்வர்யா, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியாமா. நீ ஏசப்பா பிள்ளைமா, நிச்சயம் உனக்கு ஐஸ்வர்யம் தருவாருமா. சாரி சனமெல்லாம் உங்ககிட்ட வந்து கைமாத்து வாங்குமா. அவங்க கைமாத்து கேட்கும் போது முகம் கோணாம கொடுமா. இப்ப உனக்கு என்ன பேர் இருந்தாலும் ஆசீர்வதிக்கும் போது உனக்கு ஐஸ்வர்யான்னு பேர் வரும். ஐஸ்வர்யா அப்பா ஏசு ஐஸ்வர்யாவை ஆசீர்வாதிப்பாரு. ஐஸ்வர்யா நீ ஊருக்கே கடன் கொடுக்க போற. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு பிரியம்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அவருக்கு பிள்ளையா இருக்கிறதே பெரிய பாக்கியமா. கவலைப்படுறத விட்டுட்டு நல்ல சந்தோஷமா ஜெபம் பண்ணு. ராசாத்தி நீ நல்லா இருப்பம்மா, கவலைப்படாதம்மா. நாங்கெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுதோம்மா.